சித்தர் பூமி. வணக்கம். அக்ஷய லக்ன பத்ததி முறையில் பிரசன்னம் பார்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிரசன்னம்ங்கிறது ரொம்ப ரொம்ப ரேர். எல்லாருமே பார்ப்பாங்களான்னா பார்க்க மாட்டாங்க. தொலைந்த பொருள், காணாமல் போன பொருள் அப்படிங்கிறத விட காணாமல் போன நபரை பற்றி பிரசன்னம்ங்கிறது பார்ப்பாங்க. ஒரு வண்டியை காணலை, ஒரு பணத்தை காணலை அப்படின்னா ஒரு பொருளை இந்த இடத்துல வச்சுட்டேன் ஆனால் காணலைங்கிறது பிரசன்னம் பார்ப்பாங்க. அதே மாதிரி போனது அது கிடைக்குமா இல்லையான்னு பிரசன்னம் பார்ப்பாங்க. இது இன்றளவில் பார்க்கக்கூடியது. முன்னாடி பார்த்திங்கன்னா ஜாதகமே இல்லாதவர்களுக்கு பிரசன்னத்தின் மூலமாக பதில் சொல்கிறது அப்படிங்கிற ஒரு வழக்கம் இருக்கும். நம்ம முன்னாடியே நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கோம். கேரளாவில் பிரசன்னம்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க நம்ம ஜாதகத்தை விட பிரசன்னத்தை தான் அவங்க நம்புவாங்க. நீங்கள் சோழி என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அதில் என்ன வைப்பாங்கன்னா ஏஎல்பியில் கட்டம் என்ன சொல்லுது பாருங்கன்னு சொல்லுவாங்க. ஏஎல்பியில் ஆரூட லக்னம் பிரசன்ன லக்னம் என்ன வருதுன்னு பாருங்கள், அதற்கு பதில் என்ன வருது அப்படிங்கிறத கவனிங்க, சொல்லுங்கள் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி தான். ஏன்னா ஒரு ஜாதகத்தை கொடுத்து நம்ம எந்த அளவுக்கு பலன் சொல்ல முடியுமோ அதே மாதிரி பிரசன்னத்தில் சொல்ல முடியுமானா சொல்ல முடியும். இதற்கு நீங்கள் வீட்டை பற்றி, வண்டியை பற்றி, வாகனங்களை பற்றி, திருமணத்தை பற்றி கேட்க முடியுமானா கேட்க முடியும். அதே மாதிரி இதில் நோய் இருக்குதுன்னா நோய் இருக்குது, அதற்கு தீர்வுங்கிறது அவர்களுடைய ஜாதகப்படி மட்டுமே அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். கடன் இருக்குதுன்னா கடன் என்கிறது இந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத சொல்ல முடியும். ஆனால் அந்த கடன் எப்போ முடியும்னு கேட்டிங்கன்னா அவர்களுடைய ஜாதகம் அப்படிங்கிறது குறிகாட்டும். இந்த பிரசன்னம்ங்கிறது இன்றைய கோச்சாரத்தில் வைத்து, இன்றைய கிரக நிலைகள் அனுசரித்து வைத்து அப்படிங்கிறது மட்டுமே சொல்ல முடியும். நாளைக்கு அந்த கிரகம் சேஞ்ச் ஆகும், நல்ல பாவகத்தில் போகும். அப்போ என்னுடைய கடன் நாளைக்கே முடிஞ்சிருமான்னு கேள்வி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நிலையானது என்ன அப்படின்னா நம்முடைய ஜாதகம். அதை வைத்து தான் இது இந்த காலகட்டத்தில் தீரும் அப்படிங்கிறத இங்கே சொல்லலாம். உதாரணம் பார்த்திங்கன்னா ஒருத்தங்களுக்கு மேஷ லக்னம் அக்ஷய லக்னமாக இருக்குதுன்னு வச்சுங்களேன். இப்போ கடன்கிறது 8ஆம் பாவகம், 8ஆம் பாவக அதிபதின்னு சொல்லக்கூடியது செவ்வாய். இன்றைய நாள் உங்களுக்கு செவ்வாய் எங்கே இருக்குதுன்னா கோச்சாரத்தில் 9ஆம் இடத்துல இருக்குது. இப்போ பாக்கியத்திற்காக கடன், தந்தை மூலமாக கடன் அப்படிங்கிற ஒரு அமைப்புங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்குமானா இருக்கும். கடன் சுமை அதிகமாக இருக்குமானா இங்கே இல்லை அப்படிங்கிறது சொல்லலாம். ஆனால் இந்த கடனுடைய தன்மைங்கிறது ஒரு ஜாதகருக்கு அழுத்தத்தையும் போராட்டத்தையும் கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை. இதை அவங்களுக்கு ஒரு இடத்துக்கு போக முடியாது இந்த கடனால் அப்படிங்கிற பிரச்சனைகளை கொடுக்குமானா கொடுக்கும். ஏன்னா பேசுறது வைக்கிறது எல்லாமே கடன் சார்ந்ததாக இருக்கிறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு அழுத்தம் போராட்டங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்கும். உதாரணமாக ஆரூட லக்னம்ங்கிறது மேஷ லக்னமாக வந்தது அப்படின்னா நான் சொல்லக்கூடியது. நிறைய பிரசன்ன முறைகள் இருந்தாலும் ஏஎல்பி பிரசன்னம்ங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறது சொல்லலாம். நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலுமே ஆம் இல்லை அப்படிங்கிற ஒரே ஒரு பதிலில் கூறிவிடலாம் அப்படிங்கிறது உண்மை. பிரசன்ன வகுப்பில் படிக்கக்கூடிய நண்பர்களுக்கு தெரியும். ஒரு நண்பர் மனைவிக்கு ஜாதகம் கேட்டால் கூட அவருடைய மனைவிக்கு ஜாதகம் இல்லை, அவருக்காக ஒரு பிரசன்னம்ங்கிறது போட்டு அதில் மனைவியோட லக்னத்தை எடுத்துக்கொண்டு உதாரணமாக அதற்கு நோய் சார்ந்த இடங்களை பார்த்தீங்கன்னா அது அழகாக பதில் சொல்ல முடியும். ஒரு ஜாதகருக்கு வயது தெரியாது அம்மாவுக்கு, ஆனால் இத்தனை வயசுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ஜாதகருடைய லக்னத்தையே ஏஎல்பி லக்னமாக, பிரசன்ன லக்னத்தையே ஏஎல்பி லக்னமாக வைத்து 4ஆம் பாவகம் தாயார் ஸ்தானம், 4ஆம் பாவகத்தில் என்னெல்லாம் பிரச்சனைகள் அப்படிங்கிறத சொல்ல முடியுமானா சொல்ல முடியும். இது பிரசன்னத்தில் ரொம்ப தெளிவாக காட்டும். படிக்கக்கூடிய நண்பர்களுக்கும் தெரியும் இத்தனை கால அளவுகள் தான் ஆரம்பிச்சது அப்படிங்கிறத சொல்ல முடியும். ஆனால் முடியும் காலம் சொல்ல முடியுமானா அது ஒரு கேள்விக்குறியே அப்படிங்கிறத பதிவு பண்ணிக்கிறேன். ஏன்னா இது பிரசன்னம் படிக்கக்கூடிய நண்பர்களுக்கு மிக மிக நல்ல வாய்ப்பாக அப்படிங்கிறது இருக்கும். இல்லை நான் இன்னும் கொஞ்சம் பிரசன்னத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்களுக்கு அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிட வகுப்பில் பிரசன்னம் அப்படிங்கிற வகுப்பு இருக்குது. அடிப்படை வகுப்புலேயே உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அதில் கலந்து கொள்ளவும் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். நிறைய நண்பர்களுக்கு ஜோதிடம்னா மிகப்பெரிய கலை, அது படிக்க முடியாதுங்கிற ஒரு ஆர்வம், படிக்க முடியாதுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப எளிது. அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடம்ங்கிறது வருகின்ற மாதம் ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதம்ங்கிறது ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடம் எனக்கு படிக்கணும்னு யாருக்கெல்லாம் ஆர்வம் இருக்கோ கண்டிப்பாக வகுப்பில் கலந்து கொண்டு பயன் பெறுங்கள் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். நன்றி. சித்தர் பூமி.